இங்கே பார்த்தீங்களா, காடை தான் இல்லை, காடையா நாரையான்னு தெரியல, ஆனால் அழகாக இருக்குது. என்னை பார்த்தோன்னே ஓடுறானுங்க. இந்த மாதிரி இங்கே நிறையா சுற்றிட்டுருக்கோம். வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ராங்க் கண்டென்ட்டு. ப்ரோ ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ப்ராங்கை வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு பமிக்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு சொல்லி நினச்சது. வேண்டாம், அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஐரா கிட்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு ஐரா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியல. ஐரா வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. வீட்டை பெயிண்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தாலே தெரியும், நல்லா ஒயிட் கலர் பெயிண்ட்டு. நல்லா வெயில் அடிச்சது அப்படின்னா கண்ணு கூசுகிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா அடித்து வச்சுருக்கோம். முன்னாடியே ஒயிட்டு தான் இருந்துச்சு, ஒயிட்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒயிட்டே போயிட்டோம். ஒரே ஒரு வால் மட்டும் ஒரு க்ரே கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு லைட்டாக தான் கொடுத்துருக்கோம், ரொம்ப டார்க்காலாம் கொடுக்கல. ரொம்ப டார்க்காக கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி லைட்டாக தான் கொடுத்துருக்கோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெரியுதா, நல்லா பளிச்சுன்னு இருக்குது வால் பார்க்குறதுக்கு. ஈவன் காம்பவுண்ட் வால் கூட வந்து நம்ம அடிச்சிட்டோம். இந்த இங்கே போகிற இந்த ஸ்டேர் கேஸு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட ஊஞ்சல் ஃபஸ்ட்டு ஆஷ் கலரில் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு பிளாக் கலரில் மாற்றிட்டோம். ஏன் இந்த செடி இப்படி காஞ்சி போச்சுன்னு சொல்லி தெரில. இத்தனையும் தண்ணியெல்லாம் விட்டுட்டு தான் இருந்தோம், பயங்கரமாக காஞ்சிருச்சு. போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நல்லா வளர்ந்துருந்துச்சு. மேபி என்னோடய கண்ணு பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி தெரியல. நல்லா இருக்குல்ல வால் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக பயங்கர ஒரு ஒயிட்டு. அது ஃபஸ்ட்டு இருந்த ஒயிட்டை விட பார்த்திங்க அப்படின்னா கண்ணு கூசுகிற ஒரு ஒயிட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. எல்லா திங்ஸும் வந்துட்டு இனிமேல் தான் எடுத்துகிட்டு போகணும். இங்கே பெயிண்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த லேடரெல்லாம் நல்ல ஒரு ஒயிட். இது ஒரு பயங்கரமான ஒரு ஒயிட்டு. அப்புறமா கேட்டுக்கு வந்துட்டு முன்னாடி இருந்த அதே க்ரே கலரே அடித்து வச்சிட்டோம். ஓ, ஃபுல்லாக ஒயிட் அடித்து அதே சேம் க்ரே கலர் பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிட்டோம். அப்புறமா இதோ நம்மளோட கார் பார்க்கிங்க்கு வந்துட்டு இந்த பிளாக் அடித்து, ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி க்ரே இருந்துச்சு, பிளாக் அடிச்சிட்டோம். நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த கலர் அடிப்போமா அந்த கலர் அடிப்போமா அப்படிலாம் கேட்டு கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கலரோட டெஸ்டிங் பண்ணுவோம்ல, சும்மா சாம்பிள் பார்ப்போம்ல, அந்த மாதிரி சாம்பிள் பார்த்தப்போ எங்களுக்கு கலர் வந்துட்டு பிடிக்கல. ஸோ கலர் அடித்தா வீடு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குமோன்னு சொல்லி ஒரு பயத்தில் வந்துட்டு சரி ஒயிட்டே அடிச்சிடலாம், எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி ஒயிட்டே அடிச்சிட்டோம். ஸோ வீட்டுக்கு முன்னாடி நின்று இப்படி பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி அழகாக பட்டி பார்த்து சூப்பராக அடிச்சிட்டோம். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த வால் வந்துட்டு ஒரு க்ரே கலரில் இருக்கும், ஆனால் இந்த வால் வந்துட்டு ஒரு நார்மலாக நம்ம பெயிண்ட் பண்ணல, டச்சப் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே ஒயிட்டாக பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இது வந்துட்டு நம்ம வெறுங்கண்ணில் பார்க்குறப்போ, தூரத்துலேருந்து பார்க்குறப்போ டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ண மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். ஃபோனில் ஒரு மாதிரி இருக்குது, வெறுங்கண்ணில் பார்க்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு வந்துட்டு ஒரு சிமெண்ட்டு வால் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரலான்னு சொல்லி நினச்சோம். அதுக்கு மட்டும் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா 130 ரூபா கேட்டாங்க. அப்ராக்சிமேட்டாக இந்த ஒரு வால்க்கு மட்டுமே 35,000 ரூபா பக்கம் செலவாகும்னு சொல்லி பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இது வந்து ஒரு 4000த்தில் முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து மொத்தமாகவே 4000 ரூபா ஆச்சு. அங்கங்கே ஒயிட்டாக இருக்குது பாருங்களேன், மொத்தமாகவே 4000 ரூபா ஆச்சு. இந்த சுவிட்ச் பாக்ஸ் தான் ஒரு மாதிரி இருக்குது, பார்ப்போம். அது வந்துட்டு மாத்திரக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட கேட்டு, இதை வந்துட்டு நான் என்னது மேட் ஃபினிஷிங் தான் கேட்டேன். மேட் ஃபினிஷிங் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஷைனிங்காக வந்துட்டு ஃபீல் ஆகுது. இது வந்துட்டு ப்ராப்பர் ஃபினிஷ் பண்ணல பார்த்தீங்களா. இந்த மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கோட் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று தான் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. இன்னும் ஒரே ஒரு ஒர்க் இங்கே பெண்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா டாப் ஃப்ளோரில் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் எல்லா வீட்டுக்கும் பண்ணிடுறாங்க. நம்ம வீடு 4 வருஷமாக தாங்கிருச்சு, பெருசாக வந்துட்டு ஒழுக ஆரம்பிக்கலை. வாட்டர் ப்ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் மிச்சம் இருக்குது. அது மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த கிரானைட் வந்துட்டு பாலிஷ் பண்ணணும்.
பாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்ல கருப்பு கலரில் இருந்துச்சு இந்த வீட்டுக்கு வந்தப்போ. ஆனால் இப்போ வந்துட்டு மண் தூசியெல்லாம் படிஞ்சு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ தான் எங்களுக்கு தெரியுது இது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் கிரானைட் அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கிரானைட் கிடையாதம்மா. நிறைய ஹோட்டல்ஸில் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க, அதை வாங்கி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தப்புக்கள் நிறையா பண்ணியிருக்கோம் வீட்டுக்குள்ளே. அப்போது நம்மளோட ப்ராங்கை எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? கண்ணாடியில் யாரோ இருக்காங்க பாருங்கள், அமானுஷமாக தெரியுறாங்க. ரோய் ஐரா வந்துட்டு நேற்று ஒரு நாள் விளையாட்டாக்குது இப்படி இருக்கும். ஐரா விளையாண்டா அப்படின்னா நான் போட்டிருக்கிற இந்த பேண்ட்டை வச்சு அந்த ப்ராங்கை பண்ண முடியாது. இந்த பேண்ட்டை வச்சு பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சு வரும். அப்போ ஆரம்பிப்போம். மேடம் வந்துட்டு பயங்கரமான தூக்கம். பிளான் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல, அதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இப்போ எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஸோ ஐராட்டு போய் படுத்தாச்சு. அப்படியே கட்டி பிடிச்சி படுத்தா அப்படியே ரொம்ப நேரம் படுத்துக்குவான், எந்திரிக்காம. ஸோ இப்போ கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு போய் சுவர் மேலே ஊற்றிடலாம். அதுவும் ஐராக்கு தெரியாமல் சவுண்ட் இல்லாமல் பண்ணணும். அதில் என்ன எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும்னு யோசிச்சா எனக்கே சிரிப்பு வருது. அப்பா வேணா சூச்சு போயிட்டு வரட்டா? தூங்கிட்டு இருக்கியா? அப்பா சூச்சு போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் ஐரா. சூச்சு போறக்கும் விட மாட்டான். ஐயோ அப்பா சூச்சு போயிட்டேன். அப்ப பேண்ட் ஈரமாயிடுச்சாமா. அப்பாவோட சூச்சுல படுத்துக்கிட்டு. சரி எந்திரி. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அப்பா சூச்சு போயிட்டு வரேன்னு சொன்னல. புரியல. அப்பா ஷேம் ஆயிருச்சு. அப்பா சூச்சு போய் பாத்ரூம்ல தான் போகணும்னு சொல்லு. அதை இவ கழட்டிட்டா. சரி அப்பாவுக்கும் பேண்ட் மாத்தி கொடுத்துரு. ஐரம்மா சூச்சு போனா பாத்ரூம் போனா அப்பா தானே மாத்துறான். அப்ப நீ அப்பாவுக்கு மாத்தி கொடுக்கணும்ல. ஐயோ ஷே, ஐயோ என்னாச்சு? சரி சங்கடப்பட வேண்டாம்னு சொல்லு. பயங்கர ஸ்மெல். அப்பா பாத்ரூம் கூட்டு போறியா? வா இங்க வா என் மவளே. வாடா. கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு பிடிக்கும் ஐராக்கு அப்பாவை. குட்டி சூச்சூல கரைக்காத. நீ பாத்ரூம் மணி. இறங்கிறாத, யூரின்ல இறங்கிருவ. அழுக கூடாது. அப்பா மேல பட்டுது. ஐயோ அப்பாவோட யூரின்ல கால் பட்டுருச்சு. ஐராவோட கால். அதெல்லாம் ஐராக் பிரச்சனையே இல்ல பொண்ணு. யூரின் வருது. இது இப்ப ஐரா போயிட போகுது. உண்மையாலுமே ஐரா பாத்ரூம் போகணும்ல. எந்திரிக்க வேற முடியல. அப்பயும் வந்துச்சு நினைக்கிறேன். ஐயா அதான் ஸ்மெல். அப்பா தூக்கி விடு. இங்க இருந்து வா. அப்பாவை தூக்கி விடுறா. இதுதான் நீ சொன்னதா?
ஐரா போகாத, அப்பா விட்டுட்டு போகாத, அப்பா தூக்கி விடு, ஏன் வயர்ல மிதிச்சிடாத. தூக்கி விடு, நீ தூக்கி விடு, அப்பா தூக்கி ஒரு விடு. நிமிஷம்டா, நான் பேசிக்கிறேன். இதான் நீ சொன்னதானா, அப்பா நல்லா பாத்துக்கிறேன், சூச்சு போனால நானே கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு. வயசானா என்னது? ஓ, குழந்தையதான் பாத்துக்குவானாமா. ஐயோ, அதான் என்னமோ ஆயிடுச்சு. என்னன்னு அவ பாட்டுக்கு போயிட்டாரா? நீ அது சூச்சு போனதாச்சு, நான் ஏன் வேலையை பாக்குறேன்னு. ஏய், என்ன பண்ற? ஐயோ, அங்க பாரு. கண்ணில் எறும்பு, இதை தொட்டுட்டு வா, 2 பேரும் சேர்ந்து சூச்சு போயிட்டு வருவோம். வா பாத்ரூம்ல வாடா, வா இங்க வா, உனக்கு ஒன்று காட்டுறேன், இங்க வா. தண்ணி தான், அங்க பாரு, தண்ணி தான், சூச்சு கிடையாது, தண்ணி தான் பாரு, கப்பில் பாரு தண்ணி. போதுமா? தண்ணி தான். கள்ளத்தன் பாரியல. ஐரமா சூச்சு போ பெட்ல போகல, இப்ப போறது இல்ல. அதான் அதுக்கே நீ இப்படி பேசுற? அவன் நீட்டா சொல்லி தர உனக்கு, நீ ஓகேன்னு சொல்லணும். தெரியாம போயிட்டா. நான் போன சூச்சோ இல்ல, இது நீ போன சூச்சோ, நீ போன சூச்சோ இது. அது என் பேண்ட் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஐரெல்லாம் போறதே இல்லைல்ல கொஞ்சம். இங்க பாரு, எவ்வளவு சூச்சு பாரு. நீ தான் போய் வச்சிருக்க. இல்ல ஐரமா, சூச்சோது சும்மா ஒண்ணு விளையாட்டுக்காக சொன்னோம். ஆக்சுவலி நீ தான் சூச்சு போயிருந்த. அப்ப ஐரமா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்தி அப்பா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா சூச்சு போனது நீ தான். நீ தான். அங்க பாரு, ட்ரௌசர் எல்லாம் மாத்திருக்க பாரு. நீ ஸ்பைடர்மேன் பேண்ட் தானே போட்டுட்டு இருந்த, இப்ப எப்படி இந்த ட்ரௌசர் ஆச்சு? ஏன்னா நீ தான் சூச்சு போயிட்ட. இனிமேல் போக கூடாது, சரியா? என்னடா சரியா? இனிமேல் நீ போக கூடாது. அதுதான் இந்த சூச்சு. இது ஏன் பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு. இனிமேல் நீ சூச்சு போக கூடாது, சரியாடா? ஐயா போகல பொண்ணு, நீ அவளை நம்ப வைக்கிற பாத்தியா? சூச்சு போக கூடாது, சரியா? இங்க சித்ராக்கா வேற வந்து பாப்பாங்க. இத என்னன்னு சொல்லுவே நீ? ஐரமா போகலன்னு சொல்லு. நான் 2 வயசு வரைக்கும் தான் போனேன், அப்புறம் போவே இல்லை. என்னன்னு சொல்லுவே நீ? நான் 2 வயசு தான் போனேன். சரி, அது ஓகே. சித்ராக்கா வந்து கேட்டா என்னன்னு சொல்லுவே நீ? இத பார்த்துட்டு சொல்லு, என்னன்னு சொல்லுவ? ஐரமா சூச்சு போயிட்டேன்னு சொல்லுவியா? சொல்லு, என்னன்னு சொல்லுவ? என்ன சொல்லுவ? நான் 5வது வயசு படிக்கும்போது தான். நீ உனக்கு 10 வயசு ஆச்சு தெரியும். இப்போ இது என்ன சொல்லுவே நீ? சித்ரா கேட்டா சொல்லு. சித்ரா கேட்டா என்ன சொல்லுவ? இப்போ எப்படி ஈரமாச்சு பெட்டுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? ஒரு தண்ணி ஊத்திட்டு அப்பா சூச்சு தானே போயிருக்கேன். அப்பா சூச்சு போயிட்டேன்னு சொல்லணும். இல்லல, நான் சொல்லுவேன் ஐரா சூச்சு போயிட்டான்ட்டு. ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ, கட் பண்ணு, போலாம்.